வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல ஹெல்தியான புரோட்டீன் ரிச் ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, நம்ம விரத நாட்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். அடை பிடி கொழுக்கட்டை பண்ண போறோம். நம்ம அடையா பண்ணா கூட நிறைய எண்ணெய் செலவாகும், அவ்வளவு சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து ஸ்டீம் ஆறதுனால உடம்புக்கும் நல்லது, ஈஸியா டைஜஷன் ஆகும், நல்ல சாஃப்டா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த அடை பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடை பிடி கொழுக்கட்டை பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பச்சரிசிக்கு பதிலா நம்ம 1 கப்பு இட்லி அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா நம்ம அமாவாசைக்கு பலகாரமா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை ஊற வைக்கும் போதே 5 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நம்ம தண்ணியிலேயே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நல்லா ஊறிடும், நமக்கு அரைக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மிளகாய் தண்ணியில ஊற வைக்கும் போது இந்த காம்பை நீக்காம அப்படியே போட்டுருங்க. நம்ம அரைக்கும் போது எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும், நம்ம 4 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே பாருங்க நல்லா ஊறி இருக்கு. நம்ம பருப்போட மிளகாய் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, இதை காம்பை நீக்கிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு இதுவும் மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு, நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். அரைக்கிறதுக்கு நம்ம இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸ் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். நைஸ் ரவா பதத்துல இருக்கு பாருங்க, இப்படி அரைச்சுக்கணும். அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு 200 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தண்ணியா இருக்கு, நல்ல தண்ணியா கரைச்சுக்கணும். நம்ம அரைக்கும் போதும் தாராளமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்ல அரைச்சதுக்கு அப்புறம் கூட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை, இது நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வறுபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் ஆனாலே போதும். நம்ம அரைச்சி வச்ச மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதுல அப்படியே சேர்த்துருவோம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். கரண்டியால நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வெந்து அப்படியே பந்து போல வந்துடும். பிரைட்டான கலர் வேணும்னா கொஞ்சமா மஞ்சள் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம், நான் இன்னைக்கு சேர்க்கல. காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சோம் இல்லையா, அப்பயே துருவின கேரட்டு, துருவின கேபேஜ், பொடியா கட் பண்ண குடமிளகாய், பட்டாணி, இந்த மாதிரி நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. நான் கிளற ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆயாச்சு. 5 நிமிஷத்துல பாருங்க இந்த மாதிரி திக்கா இருக்கு. இன்னும் 2-3 நிமிஷத்துல நல்லா பந்து போல வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா சுருண்டு பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்க. அப்படி கை ஈரம் பண்ணிட்டு நீங்க அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாமையும் வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு கை பொறுக்கிற சூடு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு, கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்ப இதை நம்ம பிடிக்கொழுக்கட்டையா பிடிச்சிக்கலாம், இல்ல உருண்டை உருண்டையாவும் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஷேப்ல நம்ம எப்பயும் பிடிக்கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, இப்படியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டை ஷேப்ல தான் பண்ண போறேன். கையை லேசா ஈரம் பண்ணிட்டு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். கையில கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா வரும், ஷேப்பும் வந்து நல்லா அழகா வரும். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப்ல பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம பண்ணி வச்சுக்கிற பிடி கொழுக்கட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு 12 to 15 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயாச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு, கலரும் மாதிரி இருக்கு, நல்லா ஷைனிங்காவும் இருக்கு. கை லேசா ஈர பண்ணிட்டு தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாமையும் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். புரோட்டீன் ரிச் அடை பிடி கொழுக்கட்டை சர்விங்க்கு ரெடி. இந்த
அடை பிடிக்கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா மெத்துன்னு இருக்கும் பாருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உள்ளேயுமே நல்லா அருமையா இருக்கும் பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கோம். கம்மியா எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கிறதுனால எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் இது பர்ஃபெக்டா சூட் ஆகும். இந்த பிடிக்கொழுக்கட்டைக்கு வந்து தொட்டுக்கிறது கூட எதுவும் வேணும்னு இல்லாம இதுலயே மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம், தாளிச்சிருக்கோம், அப்படியே கூட சாப்பிடலாம். இருந்தாலும் ஸ்பைசியான தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ ஏதாவது கார சட்னியோ இருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அட்டகாசமா இருக்குங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. அடகி போட்ட அதே சாமான் தான் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அப்படின்னா கூட இதுல வந்து அடை டேஸ்ட் இல்லாம டிஃபரெண்டா இருக்கு. அடையோட இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஸ்டீம் பண்ணிருக்கிறதுனால இந்த பருப்புகளோட வாசனை, இந்த தேங்காய், நம்ம தாளிச்ச வாசனை எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து பச்சரிசி சேர்த்து பண்ணிருக்கேன். அதாவது அமாவாசை அந்த மாதிரி நாட்களை நமக்கு இந்த டிஃபன் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இதே வந்து இட்லி அரிசி நம்ம போட்டு பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணிட்டு 2 விதமான டிஃபன் பண்ணலாம். இதே மாதிரி ஊற வச்சுட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காம நம்ம எப்பயும் அடைக்க அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சிட்டு திக்கா இருக்கிற மாவை நம்ம அடையாவும் பண்ணிக்கலாம். மிச்ச மாவுல தண்ணியை கலந்து பிடிக்கொழுக்கட்டையாவும் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஒரு தடவை மாவு அரைச்சீங்கன்னா 2 விதமான டிஃபன் 2 நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஒரு நாள் அடை, ஒரு நாள் பிடிக்கொழுக்கட்டை. ஆனா ரெண்டோட டேஸ்ட் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நம்ம இதே மாவை அடை பண்ணா கூட ஒவ்வொரு அடைக்கும் 2-3 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்க்கிற மாதிரி இருக்கும். மொத்தமா இத்தனை பிடிக்கொழுக்கட்டைக்கும், அதாவது 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பிடிக்கொழுக்கட்டை நம்ம பண்ணிருக்கோம். இதுக்கு மொத்தமாவே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நம்ம சேர்த்திருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த அடை பிடிக்கொழுக்கட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.